கைய காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு. அண்ணே, என் பொண்ணு கல்யாணம் மட்டும் முடியட்டும். என் கிட்னியை வித்தாவது அவங்க பணத்தை கொடுத்துறேன். தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க அண்ணே. இந்தாங்க, தண்ணி எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். ஏங்க, என்ன பிரச்சனை? தங்கமயிலோட அப்பா எங்க? ஆமா, வந்திருக்கிறவங்க எல்லாம் யாரு? கல்யாணம் நடக்க போற இடத்துல அபசகுணமா பேசுறாங்க, சண்டை வேற போட்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கிறவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். எங்க தூரத்து சொந்தங்க. அவங்க பையனுக்கு தங்கமயில் ஒரு வகையில உறவு முறை வருது. அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். அது அவங்க கிட்ட சொல்லவும் இல்லை. அந்த கோபத்துல தான் அவங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஓஹோ, அப்படியா? வீட்ல வந்து இவ்ளோ பிரச்சனை பண்றவங்க மண்டபத்துல வந்து பொண்ணை தூக்கிட மாட்டாங்களே? நாம எப்படி அதை விடுவோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மயிலோட அப்பா பேசுற விதத்துல பேசி அவங்களையெல்லாம் அனுப்பிடுவாரு. அண்ணே, என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாதீங்க அண்ணே. தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க அண்ணே. இதை பாரு மாணிக்கம், இம்புட்டு கெஞ்சறதுனால உன்னை விடுறோம். ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்தாகணும். அதுக்குள்ள பணம் வரல என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. பணத்தை கொடுத்துறேன் அண்ணே. ஒரு வாரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள கொடுக்குறேன். கொடுத்துறேன். வாண்ணே. சரிண்ணே, போயிட்டு வாங்க.